வந்து அனிமல் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்து இந்த மாதிரி தானே அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்போ கொம்பு வந்து இதாக ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அது கொம்பை பிளெண்ட் பண்ணி விடுவோம். வேறு கலர் பொடி இடி போட்டிருந்தாங்க அப்படின்னா பொடியெல்லாம் ரிமூவ் பண்ணி விடுவோம். மாலையெல்லாம் போட்டுருந்தாலும் ரிமூவ் பண்ணி விடுவோம். அப்புறம் ஆல்கஹால் டெஸ்ட் தான் அது பண்ணுவாங்க. இந்த மாதிரி முக்கியமான டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க. இப்போ பார்த்தோம்னா ஒரு காளையை நம்ம ஜல்லிக்கட்டுக்கு விடுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம். மேக்ஸிமம் ஒரு 120 அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது தகுதியுடைய காளை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஏதாவது உடல்நிலை சரியில்லாத காரணமா இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கே ஓனர்ஸ்க்கே தெரிய விடக்கூடாது அப்படின்ட்டு இதுதான் மெயினா ஹைட் பாக்குறோம். வயசு 4 பல்லுக்கு மேல போட்டுருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா விடலாம். ரொம்ப கொம்பலாமே ரொம்ப கூர்மையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து காளைப்பிரியர்களுக்கு அது வந்து பாதிப்படையாம இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருக்கோம். ஏதாவது ஆல்கஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நாங்க டெஸ்ட் பண்ணி இருக்கா இல்லையான்ற மாதிரி பார்ப்போம். 2 மினிட்ஸ்ல தெரிஞ்சுக்கோம். இல்ல காலைக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நாங்க அதோட வாயில வந்து ஸ்வாப் மாதிரி எடுப்போம். சலைவ ஸ்வாப் எடுத்து இதுல போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா 2 மினிட்ஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும் பண்ணிடலாம். ஆமா. இப்போ ஒரு 25-30 கிட்ட பண்ணிருப்போம். எல்லா மாட்டுக்குமே டெஸ்ட் எடுக்கிறோம். அது வந்து டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா மாடு வந்து நாட்டு மாடான்றதை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணுறோம் நாங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனோட ஹைட் வந்து மினிமம் வந்து 120 சென்டிமீட்டர் இருக்கணும். ஏஜ் வந்து ஒரு 3 வருஷத்துலேருந்து 8 வருஷத்துக்குள்ள வந்து இருக்கணும். மாடு வந்து டெப்ளீட்டடாக இருக்கா, காய்ச்சல் இருக்கான்றதை செக் பண்ணி ஆக்டிவாக இருந்துச்சா நாங்கள் அலோவ் பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.